எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னும் ஒரு புதிய மாரல் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். அந்த மாரல் ஸ்டோரி இப்போ சொல்கிறேன். ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒருத்தர் இருக்கார். அவரோட பேர் ராம்மோகன். ஓகேவா? அவர் ஒரு கஞ்ச பெஸ்னாரி. அவர் ஒரு நாள் பீச் ஓரமாக நடந்துட்டு இருக்கும்போது அவருக்கு பயங்கரமாக தண்ணி தாகம் எடுக்குது. ஆனால் அவர்கிட்ட குடிக்க தண்ணியே இல்லை. அந்த பீச்சில் ஓரமாக நிறைய இளநீர் கடைகள் இருக்குது. அப்போது ஒரு கடையில் போயிட்டு அவர் ஒரு இளநீ எவ்வளவு அப்படின்னு கேட்டபோது அவங்க 60 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. 60 ரூபாவா? 60 ரூபாய்க்குலாம் என்னால் ஒரு இளநீ வாங்க முடியாது. 50 ரூபாய்க்கு தரியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் 50 ரூபாய்க்கெல்லாம் என்னால் தர முடியாதுன்னு சொல்லிடுறான். சரி, நான் அடுத்த கடைக்கு போகும்போது ஒரு இளநீ எவ்வளவுன்னு கேட்குறான். அவன் ஒரு இளநீ 50 ரூபா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவர் 50 ரூபாலாம் ஒரு இளநிக்கு தர முடியாது, 40 ரூபாய்க்கு இளநீ தரியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு 40 ரூபாய்க்கெல்லாம் இளநீ தர முடியாது, நீ வேறு கடைக்கு போகணும் அந்த ஆள் சொல்லி அனுப்புகிறான். அதுக்கப்புறம் இந்த ராம் 3வது கடைக்கு போகிறாரு. 3வது கடையில் ஒரு இளநீ எவ்வளவுன்னு கேட்கும்போது 40 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. 40 ரூபாய்க்கெல்லாம் என்னால் ஒரு இளநீ வாங்க முடியாது, எனக்கு 30 ரூபாய்க்கு ஒரு இளநீ தரியா அப்படின்னு கேட்குறாரு. 30 ரூபாய்க்கெல்லாம் என்னால் இளநீ தர முடியாது, நீ பக்கத்து கடையில் போய் கேட்டுக்கோன்னு அவரும் சொல்லிடுறாரு. சரின்னு பக்கத்து கடையில் போய் கேட்கும்போது அவர் இளநீ எவ்வளவுன்னு கேட்கும்போது அந்த ஆள் 30 ரூபான்னு சொல்கிறான். என்னால் 30 ரூபாய்க்கெல்லாம் ஒரு இளநீ வாங்க முடியாது, எனக்கு 20 ரூபாய்க்கு இளநீ தரியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, பக்கத்துலேயே தென்னை மரம் இருக்குது, நீங்கள் ஏன் 20 ரூபா கொடுத்து தேங்காய் இளநீர் வாங்கி குடிக்கணும், நீங்கள் மரத்து மேலேயே டைரெக்டாக ஏறி இளநீர் படித்து குடிக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். சரின்னு ராமும், சரி நான் மரத்து மேலே ஏறி இளநீர் பறித்து ஃப்ரீயாகவே இளநீர் குடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் மரத்து மேலே ஏறி இளநீரை பறிக்கும் போது கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, ஐயோ 60 ரூபாய்க்கு பார்த்து இப்போ 6000 ரூபாய் செலவு வச்சிருச்சே இந்த இளநீர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுடைய கஞ்ச பிஸ்னாரித்தனத்தை விட்டுடுங்க. இதன் மூலயமா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது, ஒரு அளவு இருக்குது, அந்த அளவை மீறக்கூடாது. ஓகேவா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மாரல் ஸ்டோரி உங்களுக்கு உபயோகமாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.